படம் பார்த்து ரொம்ப அருமையா போச்சு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ராம் சரக்கு நேஷனோட வாரி தரலாம் அந்த மாதிரி நடிப்பினோட நடிச்சிருக்காரு ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்போர்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்டும் சரி, குஸ்தி அண்டு அத்லட்டிக்கு. ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் பிளேயர் எல்லா பேரும் வந்திருப்பாரு. ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த ஊர்ல கிரிக்கெட் நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம பார்ப்போம். அந்த ஆர்டிக் பாண்டியா ஷாட்டும் சரி, சூரியகுமார் ஷாட்டிங் சரி, இந்த ஏபிடி ஷாட்டிங் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருந்தாங்க. 3 ஹவர் என்கேஜ் தான் போச்சு. எந்த ஒரு லேகும் சொல்ல கிடையாது. ஒரு சில நவர் பார்த்தீங்கன்னா லேக்னு சொல்லியிருப்பா. என்னோட கன்னடத்தை பார்த்தீங்கன்னா லேக் இல்லாம போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் போடுவோம். லைட்டா கிளாமரா போவோம். அந்த ஜான்வி கபூர் கேமரா போவோம். அதுக்கப்புறம் ஆஃப் அன் அப்புறம் படம் ஹிட் ஆகி அந்த குஸ்தி படமும் ரொம்ப செம்மையா இருக்கு. வேற லெவல்ல கண்டாது. ஆமாண்ணா. அவருதான் ஒரு குஸ்தியோட கோச்சியா நடிப்பாரு. ஏன்னா ஒரு புனித்தோட ராஜோட அண்ணன் தான் சிவகுமார். ரொம்ப அருமையா வச்சிருக்காரு. படம் நல்லா தாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே ரீச் ஆயிருக்கு. அவர் குஸ்தி போடுற மாதிரி படத்துல காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பான சீன்லாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு. ஓப்பனிங் சாங்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அந்த படத்துல. சாங்ஸ் அவ்வளவு ஸ்கோப் இல்லை. பட் பிஜிஎம் நல்லா தான் போட்டிருக்காரு. லெங்த் கொஞ்சம் ஜாஸ்தி தான். 3 ஹவர் 10 நிமிஷம். பட் எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகல. கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார். நல்லா இருக்கு அண்ணா. படம் நல்லா இருக்கு. ஹை சீக்வன்ஸ் சார் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ராம்சரண் சார் ஆக்டிங், சிவண்ணா, ரகுபதி பாபு சார் ஆக்டிங், மெயின்லி மேன் பிஹைண்ட் த சீன்ஸ் ரஹ்மான் சார் சூப்பரா ஒர்க் பண்ற. ஸ்டார்டிங் நல்லா இருக்கு அண்ணா. சூப்பரா இருக்கு. செம்மா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்றாங்க. நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ் நல்லா இருக்கு அண்ணா. ரெஸ்லிங், கிரிக்கெட், ரன்னிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஒரு சில இடங்கள்ல. ஏன்னா படம் ஒன்லைன் சூப்பர் சொல்லணும்னா அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அவங்க கொடுத்த விதம் நல்லா இருந்தது. எதுவுமே ஊர் சைடில் நிறையா வசதிகள், போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் அந்த மாதிரிலாம் காட்டுறதுலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹீரோனி காட்டின இடத்துலலாம் என்னெல்லாம் அதை தமிழ் எப்படி ஆந்திராவில் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்கு சைட்லேருந்து ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்குலாம் தெலுங்கு கேட்கணும்னு தோணுச்சு. என்னடா அரசியல்வாதியோட பொண்ணு மாதிரியாடா காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறேன். அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா? டிவி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா படத்தில்? ஹீரோனி வெறும் ஹீரோனி மெட்டீரியல் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா வெறும் கிளாமருக்காகவும் ஒரு சில விஷயங்களுக்காகவும் மட்டுமே ஹீரோயினி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்ததுலாம் ஏற்றுக்க முடியாத விஷயங்களாக இருக்குது. அது ஒரு வேலை தெலுங்கு படத்தில் அது ரெகுலராக வச்சுக்கிறதுனால பெருசாக தெரியல அப்படின்னு பண்ணலாம். பட் எங்களுக்கு பார்க்கும்போது நிறைய இடத்துல நிறைய லேக் ராம் சரண் சார் எப்படி பண்ணியிருக்கு? அவரோட ஆக்டர்ஸ் அவரோட பாடி பில்டிங் நிறைய இடத்துல லேக்காக தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் தெலுங்கு பயங்கரமாக விடுமே. ஏன்னா தெலுங்குக்காகவே எடுக்கப்பட்ட அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் ஃபைட் சீன்ஸு இது எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ் நிறைய காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லர்ல. அது எப்படி காமிச்சிருக்காங்க? அது சூப்பராக. ஆக்சுவலி 3 விதமான ஸ்போர்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரிக்கெட் காமிச்சிருப்பாங்க. கிரிக்கெட் எப்படி மாற்றுறாங்க, ஊர் சைட்லலாம் கிரிக்கெட் எந்த மாதிரி பார்க்குறாங்க, அவங்க எதுக்காண்டி அதை யூஸ் பண்ணுறாங்கங்கிறத. அதுக்கப்புறம் குஸ்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டப்பந்தயம், மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக காமிச்சிருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா அதெல்லாமே ஓகே. பட் அது கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். ரொம்ப லென்த்து. ஒரு சாங் எடுத்திங்கன்னா பயங்கர லென்த்து. ஒரு இது காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் காட்டுறாங்கன்னா அதுவே பயங்கர லென்த்து. ஓவர் பில்டப்பாகவே இருக்க மாதிரியே இருந்தது. அந்த பில்டப் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருக்கும். ரகுமான் சார் எப்படி பண்ணியிருக்கு? மியூசிக்லாம் அடிச்சுக்க வேண்டியது ஒரு இது. அது லாஸ்ட் அந்த இதில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. லென்த் கம்மி பண்ணி தான் பெட்டர். படம் வேற லெவல் போகும். ராம் சரண் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நேஷனல் விட வாரி தரலாம். அப்படி நடிப்பு படிச்சிடாரு. ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக பயங்கரமாக போச்சு. இது ஸ்போர்ட்ஸ் நிறைய விஷயம் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நாடு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சண்டை போட்டி போறாம்னு. ஒரு யுத்தத்திலும் ஒரு போட்டியிலும் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி கடை கொஞ்சம் போகிறோம். மியூசிக் எப்படி பண்ணியிருந்தாங்க? மியூசிக் மியூசிக் சொல்லவே தெரியல. வேற லேக் அடிக்குதா படம்? லேக் 3 ஹவர் படம் தான். நாங்கள் எங்கேயே தான் பிரச்சனை. இந்த ஊரில் லேக் அடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா? எல்லா ஆடியன்ஸும் பொறுத்தலாம்.
போர் அடிக்காம போதா படம்? எனக்கு போர் அடிக்கல, சொல்லுவாங்க.